எந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷனை கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அதோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ மகாபலிபுரத்தோட லொக்கேஷனும் எடுக்கிறேன். அதோட லொக்கேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு மேலே யூஆர்எல் இருக்குல்ல அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் ஸ்லைட்ஸ்னு டூல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எந்த ஏரியா வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்லைட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி யூஆர்எல் இருக்குல்ல அதில் போஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டில் சேவ் ஃபார் வெப் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இமேஜோட செலெக்ஷன் வந்து ஃபுல் செலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜேபெக் மேக்ஸிமம் குவாலிட்டி 100 தான். சேவ் கொடுத்துருங்க. ஃபைல் நேம் சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் HTML அண்ட் இமேஜ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அந்த HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க்கில் போகும். அதில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஃபார் பிடிஎஃப்னு இருக்கும். அதில் வந்து மோர் செட்டிங்கில் ஸ்கேல் ஆப்ஷனில் 40% கொடுங்க. இந்த இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து 40% தான் வருது. ஸோ 100லேருந்து 40க்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி லேஅவுட் வந்து போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக பார்த்துங்க. சேவ் ஃபைல் நேம் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அந்த பிடிஎஃப் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அந்த ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மகாபலிபுரத்தோட லொக்கேஷனுக்கு போயிடும்.